ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜாப் ஜர்னி தமிழ். சென்னை மாநகராட்சியிலேருந்து வந்திருக்க ஜாப் நோட்டிஃபிகேஷன் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த ஜாப்க்கு டோட்டலா 4 டைப்ஸ் ஆஃப் போஸ்டிங்: மெடிக்கல் ஆஃபீஸர், ஸ்டாஃப் நர்ஸ், ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அண்ட் சப்போர்ட் ஸ்டாஃப்க்கு நமக்கு டோட்டலா 84 வேகன்சி கொடுத்திருக்காங்க. இந்த ஜாப்க்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா நீங்க மினிமம் 8th ல இருந்து MBBS படிச்சவங்க வரையும் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட்டா 9 ஜனவரி 2026 வரையும் டைம் கொடுத்திருக்காங்க. இந்த ஜாப் வேகன்சியை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டட் நியூஸஸ் உங்களுக்கு ஃபாஸ்டா ரீச் ஆயிடும். இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷன்ல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. டோட்டலா நமக்கு 4 டைப்ஸ் ஆஃப் போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க: மெடிக்கல் ஆஃபீஸர், ஸ்டாஃப் நர்ஸ், பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர், ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 3, சப்போர்ட் ஸ்டாஃப். டோட்டலா நமக்கு 4 டைப்ஸ் ஆஃப் போஸ்டிங்க்கு 84 வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஜாபுக்கு மந்த்லி சேலரியா மெடிக்கல் ஆஃபீஸருக்கு 60,000, ஸ்டாஃப் நர்ஸ்க்கு 18,000, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2க்கு 14,000, சப்போர்ட் ஸ்டாஃப்க்கு 8,500 rupees சொல்லிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா மெடிக்கல் ஆஃபீஸருக்கு MBBS கம்ப்ளீட் பண்ணவங்களும், ஸ்டாஃப் நர்ஸுக்கு டிப்ளமோ இன் நர்சிங் ஆர் BSc இன் நர்சிங் கம்ப்ளீட் பண்ணவங்களும், ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 3க்கு +2ல பயாலஜி ஆர் பாட்னி குரூப் பிளஸ் 10th நீங்க தமிழ் ஒரு லாங்குவேஜா கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். இது இல்லாம 2 இயர்ஸ் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் ஆர் சானிடரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களா இருக்கணும்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. சப்போர்ட் ஸ்டாஃப்க்கு மினிமம் நீங்க 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் இங்கிலீஷ் உங்களுக்கு நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஏஜ் லிமிட்டா மெடிக்கல் ஆஃபீஸருக்கு 40 இயர்ஸும், ஸ்டாஃப் நர்ஸுக்கு 50 இயர்ஸும், ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2க்கு 35 இயர்ஸும், சப்போர்ட் ஸ்டாஃபுக்கு 45 இயர்ஸும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஜாபுக்கு பிளேஸ் ஆஃப் ஒர்க்கிங் உங்களுக்கு சென்னையில தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்டு ஜாப்னு சொல்லியிருக்காங்க. 11 months ஒன்லி ஒர்க்கிங் பீரியட், டெம்பரரி பேசிஸ்ல தான் வேகன்சி ஃபில் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்றதுக்கு லிங்க் கொடுத்திருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டு நீங்க என்னென்ன செல்ஃப் அட்டாச்டு டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஒன் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, டேட் ஆஃப் பர்த் எவிடன்ஸுக்கு பர்த் சர்டிபிகேட் ஆர் SSLC ஆர் HLC சர்டிபிகேட், தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு 10th ஆர் 12th மார்க் ஷீட் சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிபிகேட் அண்ட் ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சிக்கு voter ID, நேட்டிவிட்டி சர்டிபிகேட், ஆதார் கார்டு ஆர் ரேஷன் கார்டு ஏதாவது உங்களுக்கு சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு என்னென்ன சர்டிபிகேட் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இங்க மெடிக்கல் ஆஃபீஸருக்கு நீங்க 10th 12th சர்டிபிகேட், MBBS ஆல் செமஸ்டர் மார்க் ஷீட், MBBS கவுன்சிலிங் சர்டிபிகேட், MBBS கிராஜுவேஷன் எக்ஸாம் சர்டிபிகேட், ஸ்டாஃப் நர்ஸுக்கு 10th 12th சர்டிபிகேட் அண்ட் டிகிரி அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட், ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2க்கு 10th 12th மார்க் ஷீட், கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட், தமிழ் எலிஜிபிலிட்டி எவிடன்ஸ், சப்போர்ட் ஸ்டாஃபுக்கு 8th ஸ்டாண்டர்ட் சர்டிபிகேட். இதோட காப்பி எல்லாம் நீங்க உங்க அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் கொடுத்திருக்காங்க. 9/1/2026 ஈவினிங் 5 PM குள்ள நீங்க இங்க மென்ஷன் பண்ணிருக்க அட்ரஸ்க்கு உங்களோட அப்ளிகேஷனோ நேராவோ ஒரு கொரியர் மூலியமாவோ சென்ட் பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு மேல அவங்க கொடுத்திருந்த 84 வேகன்சி போஸ்ட் வைஸ் எங்கெல்லாம் வேகன்சி இருக்குங்கிறத இங்க மென்ஷன் பண்ணி கீழே கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த நோட்டிபிகேஷன்லயே உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மையும் அட்டாச் பண்ணிருக்காங்க. இங்க உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒட்டிடணும். நேம் ஆஃப் போஸ்டிங்ல நீங்க என்ன போஸ்டிங் அப்ளை பண்ண போறீங்கிறத மென்ஷன் பண்ணிடணும். நெக்ஸ்ட் உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ஃபில் பண்ணி இங்க உங்களோட சிக்னேச்சர், பிளேஸ் அண்ட் டேட் மென்ஷன் பண்ணிட்டு மேல சொன்ன டாக்குமெண்ட்ஸ் காப்பி எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி அதுல அவங்க கொடுத்திருக்க அட்ரஸ்க்கு போஸ்டர்லயோ ஆர் நேர்ல போயோ சப்மிட் பண்ணிடுங்க. இந்த நோட்டிபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்திருக்கேன். டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.